அந்த ஒரு வார்த்தை தான், லக லக லக. ரஜினியின் குரலில் அந்த சத்தம் வந்த உடனே திரையரங்கம் குலுங்கும். ஆனா இந்த டயலாக் ஏன் இப்போ மோனிகா பாடலுக்கு நடுவுல வந்துச்சு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம். கூலி படத்தோட இரண்டாவது பாடல் மோனிகா ஹிட்டா புயலாக பறந்துச்சு. ஆனா அந்த பாடலோட ஒரு சிறிய பாகம்தான் இப்ப தமிழ் சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது. பாடலுக்குள் ரஜினி பேசுற ஒரு டயலாக், லக 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 லக. சும்மா ஒரு டயலாக் இல்ல, இது சந்திரமுகி படத்துல அவர் பேசிய டயலாக். ஆனா இந்த டயலாக் இப்போ கூலி படத்துல வந்து வைக்கப்பட்டு இருக்கிறதை பாருங்க. இன்சைடர்ஸ் சொல்லுறதபடி இந்த டயலாக்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பெரிய மாஸ் ரீஎன்ட்ரி மாதிரியான விஷயம் இருக்கும். நிறைய க்ளூ கொடுக்குது. ஏன்னா ரஜினி இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறார். எப்படி சொல்லுறேன்னா, கையில் பம்பரம் சுற்றுவது போல் தெரிவது ரஜினியின் கைதான். அதாவது இது ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ல நடக்கிற விஷயம் அப்படின்னு ஒரு இன்சைடர் சொல்லுறாங்க. பாடலுக்குள்ளேயே இது வந்திருக்கின்ற காரணம் லோகேஷ் இப்படி ஒரு கிளு கொடுத்துட்டாரேன்னா கிளைமேக்ஸ்ல என்ன மாதிரியான மேஸ் சீன் வரும் என நம்ம கற்பனை பண்ண முடியாத நிலைதான். இப்போதான் புரிகிறது. ரஜினியின் ஒரு பழைய டயலாக் கூட ரசிகர்களோட ஹார்ட் பீட்டை ஏத்துற அளவுக்கு பெரிய விஷயமா மாறிடுச்சுன்னு. இந்த டயலாக் மட்டும் போதும் கூலி படம் ஹிட் ஆகிறதுக்குன்னு இன்சைடர் சொல்லுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.